சிந்து சமவெளி கங்கை நதிக்கரை நாகரிகத்துக்கு பின் இரண்டாம் நிலை நகர நாகரிகங்கள் தமிழகத்தில் தோன்றவில்லை என்ற கூற்றை உடைக்கும் விதமாக 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய வைகைக்கரை நாகரிகம் குறித்த சான்றுகள் கீழடி அகழாய்வில் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் அமையப்பெற்ற அகழாய்வுகளில் இதுதான் பெரிய அளவில் நடைபெற்ற அகழ்வாய்வாகும். தொலைந்த நாகரிகத்தை மீட்டெடுக்கவும் வரலாற்றின் தாய்வேரை அடையாளம் காணவும் நமது செய்தியாளர்கள் உளவு பார்வை நிகழ்ச்சிக்காக கீழடி கள ஆய்வாளர்களோடு களத்தில் இறங்கினர். அந்த நேரடி அனுபவ தொகுப்பை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பூமி பந்தில் நடந்து கொண்டிருக்கும் அகழ்வாய்வுகளில் ஒவ்வொரு நாளும் மனித நாகரிக சுவடுகள் கிடைத்தபடி இருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவின் தமிழ்நாட்டில் நடக்கிற அகழ்வாய்வுகள் உலகத்தை உற்று பார்க்க வைத்துள்ளது. ஆதிச்சநல்லூர், சிவகலை, கீழடி என்று அகழ்வாய்வுகளை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் பிரம்மாண்ட வரிசைகளில் கீழடி என்றாலே தமிழர் காதுகளில் தாய்மொழி என்று விழுகிற அளவுக்கு அகழ்வாய்வில் கீழடி தனித்த அடையாளம் பெற்று நிற்கிறது. மதுரை மண்ணுக்கும் ராமநாதபுரம் மண்ணுக்குமான பிரதான சாலையில் அழகன்குளம் துறைமுக நகரை முத்தமிட்டபடி சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது கீழடி. கீழடியின் மணலூர் கண்மாய் மேற்கரையில் இருக்கும் பள்ளிச்சந்தை திடலில்தான், அந்த தென்னந்தோப்பில்தான் உலக நாகரிகத்தின் தாயை காட்டும் அடையாள அகழாய்வு நடந்து கொண்டிருக்கிறது. 2600 ஆண்டுகால ரகசியத்தை தன்னுள் புதைத்துக் கொண்டிருக்கும் கீழடியின் பெருமையை பேசாத தமிழர்களே உலகில் இல்லை எனும் அளவுக்கு கீழடி அமைந்துவிட்டது. கீழடியினுடைய அகழாய்வு 6ஆம் கட்டமாக இப்பொழுது துவங்கியிருக்கிறது. இதுவரை 5 கட்ட அகழாய்வுகள் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த 5 கட்ட அகழாய்வினுடைய பயணமே ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த, பல திருப்பங்கள் நிறைந்த பயணமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக முதலிலே ஒரு வைகைக்கரையில் இருக்கிற ஒரு நாகரிகத்தை, வைகைக்கரையினுடைய நாகரிகத்தினுடைய அடையாளங்களை கண்டுபிடிப்பதற்காக அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய குழு ஒரு ஆண்டு வைகை நதியினுடைய இரு கரையிலும் ஆய்வு செய்து கீழடி என்ற இந்த இடத்தை கண்டறிந்தார்கள். கொந்தகை, மணலூர் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க தொல் நிலப்பரப்புகளும் கீழடியின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. 2013 மற்றும் 2014 ஆண்டுகளில் இந்திய தொல்லியல் துறைகள் ஆய்வை நடத்தியது. ஆய்வுக்காக எடுக்கப்பட்ட 350 கிராமங்களில் 293 கிராமங்கள் வரையில் அகழ்வாய்வுக்கு உரிய தகுதிகளை உள்ளடக்கி இருந்ததை தடயங்கள் சொல்லியது. அதாவது 256 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டிருக்கும் என்பது வைகை நதியின் கரையோர கிராமங்கள் உலக நாகரிகத்தின் ஆதி மூலமாக இருப்பதை சொல்லிச் சென்றன ஆதாரங்கள். 1937 முதல் 1944 வரை இந்திய தொல்லியல் துறையின் தலைமை இயக்குநராக இருந்தவர் KN தீக்ஷித் வைகை நதிக்கரை, தாமிரபரணி நதிக்கரையை ஆய்வு செய்தால் சிந்து சமவெளிக்கு இணையான அல்லது சிந்து சமவெளியோடு தொடர்புடைய நாகரீகம் கிடைக்கும் என்று 1939 ஆண்டிலேயே கருத்து தெரிவித்திருந்தார். மேலும் சிந்து சமவெளி அகழாய்வுகளில் முத்துக்கள் கிடைத்துள்ளன. தமிழகத்தின் சில நதிகளிலும் முத்து குளித்தல் நடந்துள்ளன. அதனால் சிந்து சமவெளிக்கும் தமிழகத்துக்கும் நெருக்கமான பந்தம் இருக்கலாம். வைகை, தாமிரபரணி நதிக்கரையில் அகழாய்வு செய்து பார்த்தால் புதிய வரலாறு பிறக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் அகழாய்வு செயல்பாட்டிற்கு ஊக்கு சக்தியாக இருந்துள்ளனர். அதேபோல் கீழடியில் அகழாய்வு பணிகளில் தமிழ்நாடு அரசும் இணைந்து செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கனிமொழி மதி பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்து உலகின் கவனத்தை கீழடி பக்கம் முழுமையாக திருப்பினார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கீழடி மட்டும் சட்ட சிக்கல்களையோ இல்லை அட்டென்ஷனையோ பெறல. இதுவரைக்கும் தமிழகத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சிங்கிறது ஆதிச்சநல்லூரில் ஆகட்டும், கொடுமணலில் ஆகட்டும், அலக்கன்குளத்தில் ஆகட்டும், காவிரி பூம்பட்டினத்தில் ஆகட்டும், எங்குமே செய்யப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சிகள் தொடரவும் படவில்லை. அதை பற்றி அரசு பெரிய ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி துறை என்றே ஒரு துறை இருக்கிறது. அந்த துறையும் அதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பணி இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு அக்கறையோடு செயல்படவில்லை. அந்த நேரத்தில் கீழடி கிடைச்சிருந்தது இல்லையா? கீழடி கிடைச்சப்போ அது மதுரையின் பக்கத்தில் இருந்ததுனால எல்லாருமே அதை திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு நேரிட்டது, திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இப்போது நான் ஏன் அதுக்கு போனேன் அப்படின்னா, என்னோட ஒரு 20 ஆண்டு
வழக்கறிஞர் தொழிலுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பொதுநலம் சம்பந்தமான ஒரு வேலையை எடுக்கிறது, செயல்களை செயல்படுத்த முடியக்கூடிய ஒரு நிலைமை இருந்ததுனால இப்போது நிச்சயமாக நம் நாட்டுக்காக நம்ம செய்ய வேணுங்கிற சில காரணங்களால் இப்போ நேரம் இருக்கிறதுங்கிறத தாண்டி என்னுடைய அனுபவத்தினால் நாம் இதை பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுனால நம்ம அதை எடுத்து வழக்கு தொடுத்த நேரத்தில் அப்பொழுதுதான் இன்னும் மற்ற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியிடமெல்லாம் ஆராய்ச்சி செய்யப்படாமல் இருக்கிறது, சரியாக ஆராய்ச்சி செய்யப்பட்டு ஆவணப்படுத்தப்படாமல் இருக்கிறது. அங்கே கீழடியில் கிடைத்தது விடவுமான மிகவும் முக்கியமான தொல்லியல் கூறுகள் கிடைத்துள்ளன அப்படிங்கிறதும் இப்போ நிரூபணமாகி கொண்டு வருகிறது. அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும், அமர்நாத் ராமகிருஷ்ணா தொடர்ந்து கண்காணிப்பாளராக பணியாற்ற உத்தரவிட வேண்டும் என்றெல்லாம் அந்த பொதுநல வழக்கில் அவர் குறிப்பிட்டிருந்தார். வழக்கறிஞர் கனிமொழி மதி தொடர்ந்த வழக்கு 2017 செப்டம்பர் மாதம் நீதிபதிகள் MM சுந்தரேஷ் மற்றும் N சதீஷ்குமார் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெறவுள்ள 4ஆம் கட்ட அகழாய்வு பணியில் தமிழக அரசும் இணைந்து செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் அப்போது உத்தரவிட்டனர். கீழடியோட அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது 2ஆம் கட்டத்தப்போ நான் அங்கே போய் பார்வையிட போனேன். அந்த நேரத்தில் அங்கே கிடைச்ச அங்கே ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி கிடைச்சிருக்கலாம், அங்கே தொழில் செய்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருந்ததாக நான் பார்த்த போதும் அதை பார்த்து இப்படி நான் அடிப்படையில் நான் ஒரு வரலாற்று மாணவி அண்ட் அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் பொதுநலம் சார்ந்த விஷயங்கள் நான் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு நோக்கமும் உண்டு அப்படிங்கிற விஷயத்தினால அதை போய் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இல்லை, இது ரொம்ப முக்கியமாக இருக்குது, இதில் எதாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து அதை பார்த்துட்டு வந்தேன். என்ன தான் கீழடியில் கிடைக்குது, என்ன மாதிரியான அப்புறம் எழுத்துக்கள் கிடைச்சிருக்குதுங்கிறது இன்னொரு ரொம்ப ஆர்வப்படுத்திய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அடிப்படையில் நான் தரமான கல்விக்காக நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த எழுத்துக்கள் கிடைத்ததுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆர்வப்படுத்துச்சு. அதனால் அதை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி வழக்கறிஞரான ஏற்கனவே 20 ஆண்டு பணிக்காலம் முடித்ததனால் எனக்கு வழக்கை தொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இன்னும் கொஞ்சம் மற்றவங்களை விட எனக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருந்தது. எனவே நான் இதை கீழடிக்காக செஞ்சேன். கீழடியை பொறுத்தவரை 2018ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரையில் 5 கட்டங்களாக அகழாய்வு நடந்துள்ளது. அகழாய்வில் சங்ககால மக்களின் தொல் எச்சங்கள் அதிக அளவில் கிடைத்துள்ளன. சங்க இலக்கிய பாடல்களில் காணப்படும் பொருட்கள் அனைத்தும் இந்த அகழாய்வில் கிடைத்திருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்களும் சங்கத்தமிழ் ஆர்வலர்களும் மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றனர். 2 ஆண்டுகள் தமிழகத்தில் மிகப்பெரிய விஷயமாக கிடைத்த ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை மத்திய தொல்லியல் துறை 3ஆம் ஆண்டு கொடுத்தது. ஆனால் தொடர்ச்சியாக 4ஆம் ஆண்டு தமிழக தொல்லியல் துறை தனது அகழாய்வை துவக்கிய பொழுது மிகப்பெரிய திருப்பமும், இதுவரை கிடைக்காத ஒரு பார்வையும், இதுவரை கிடைக்காத ஆவணங்களும் அடையாளங்களும் அதிலே கிடைத்தது. குறிப்பாக 4ஆம் ஆண்டு அகழாய்விலே கண்டறியப்பட்ட அந்த கரிம வேதியியல் மாதிரி அனுப்பப்பட்டு கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பு அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. அந்த முடிவுகள் என்பது கீழடியிலே கிடைத்திருக்கிற பொருட்கள் கட்டுமானங்களினுடைய காலத்தை நமக்கு சொல்லுகிறது. அது கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று சொல்கிறது. அதாவது இன்றையிலிருந்து சுமார் 2200 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு நாகரீகமாக கீழடி நாகரீகத்தை அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு என்பது நிரூபித்தது. இது இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில் ஒரு புதிய திருப்பத்தை உருவாக்கியது. சிலப்பதிகாரம், பரிபாடல், மதுரை காஞ்சி உள்ளிட்ட தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கல்மணிகள் மட்டுமே இந்த ஆய்விடத்தில் 600 வரை அந்த காலகட்டத்தில் கிடைத்துள்ளன. முத்துமணிகள், பெண்களின் கொண்டை ஊசிகள், பெண்கள் விளையாடிய சில்லு, தாயக்கட்டை, சதுரங்க காய்கள், சிறு குழந்தைகள் விளையாடிய சுடுமண் பொம்மைகள் போன்ற சங்க காலத்தை குறிக்கும் பல தொல்பொருட்கள் அதிகம் கிடைத்திருக்கின்றன. சங்கத்தமிழ் பாடல் அடுக்குகளில் ஒன்றான பட்டினப்பாலையில் குறிப்பிடப்படும் சுடுமண் உரைக்கேணிகளும் கீழடி ஆய்வில் நிறையவே கிடைத்துள்ளன. சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகளின் அருகே இப்படிப்பட்ட கேணிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிக அளவில் செங்கல் வீடுகளும் அந்த வீடுகளின் மேற்கூரையில் ஓடுகள் வேயப்பட்டும் இருப்பதை கிடைத்துள்ள சான்றுகளின் மூலம் அறிந்திட முடிகிறது. குழிக்குள்ளே ஒரு பெரிய கட்டிட சுவர் இருக்கிறது. அது கிணறு தோண்டினாக்கா விட்டுட்டு அந்த சுவரை வந்தோடனே விட்டுடுறாங்க. அப்படியே அது முள் மண்டி போய் அப்படியே கிடக்கும். பிறகு அதை எடுத்து உள்ள வேதாஜலமும் அப்போ ராஜேஷ்ன்னு சொல்லி அவங்க தொல்லியல் துறையினுடைய அதிகாரி அவர் 2 பேரும் உள்ளே இறங்கி அந்த முள்ளுக்குள்ளே போய் இந்த கல்லை எடுக்கிறாங்க. ஒரு கல்லை எடுத்துக்கொண்டாந்து மேலே கொண்டாந்து பார்த்தா அது உடனே அமர்நாத் சொல்கிறார், இது கிமு 50ஆம் நூற்றாண்டு 50க்கு பிறகு இந்த உற்பத்தி கிடையாது. ஆகையினாலே சங்க காலத்தை சார்ந்த கட்டடம் தான் அமைப்புகள். ஆகவே இது அருமையான இடம். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அங்கே அப்போ அந்த இன்னும் சொல்ல இன்னும் பாரு, அங்கே இன்னும் தள்ளிப்பாங்க, அங்கே ஓடலாம் கிடக்கும். போனால் தண்ணி ஓடிட்டு இருக்கிற ஓடையில் வாய்க்காலில் மேலே அப்படியே ஓடுகள், கருப்பு சிவப்பு ஓடுகள் கிடக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக போகுது. நான் ஏற்கனவே எடுத்தது
கிணறு தோன்றப்போ எடுத்தது மேல் மட்டம், இது மேலே அப்படியே கிடக்கும். உடனே அமர்நாத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி, கூட வந்து ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அப்போது அவங்க முடிச்சுட்டு ஒரு சர்வே ரிப்போர்ட் கொடுக்குற போது 293 இடம் பார்க்குறாங்க. அங்கே வைகையில் வருஷ நாட்டில் ஆரம்பித்து ராமநாதபுரம் அழகன் கோயில் வரைக்கும் 293 இடம் பார்க்குறாங்க. அதில் சரியான இடம்னு சொல்லி கீழடியை தந்தேன். கீழடி அகழ்வாய்வில் கிடைத்த பல வியப்புகளில் ஓடுகளின் வரிசையும் அடங்கும். 1 டன் எடை அளவில் கருப்பு சிவப்பு வண்ணத்தினாலான மட்கல ஓடுகள் இந்த ஆய்வில்தான் கிடைத்துள்ளன. பல ஓடுகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சூது பவள மணிகளும் ரோமானிய நாட்டு அரிட்டைன் வகை மட்கல ஓடுகளும் அடுத்ததாக கிடைத்திருக்கிறது. இப்படி கீழடியில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் சங்க காலத்தை விஞ்சி நிற்கக்கூடிய அக்கால மக்களின் வாணிப தொடர்பையும் வணிகத்தின் சிறப்பையும் உணர்த்துகிறது. கீழடி அகழ்வாராய்ச்சி தற்போது வந்து 6ஆம் கட்ட அகழ்வாய்வு நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 4ஆம் கட்டத்திலையும் 5ஆம் கட்டத்திலையும் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. கார்பன் டேட்டிங் மூலமாக கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு வாழ்ந்துருக்கான்ற பெருமையாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பர்டிகுலராக இந்த லேண்டு நமக்கு உரிமையான லேண்டில் தொழிற்சாலைலாம் இருந்திருக்கு. அதுக்குள்ளே மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம கண்ணில் தட்டுப்படும் போது நிச்சயமாக அந்த காலங்களில் தமிழர்கள் தொழிற்சாலையை நம்பியிருக்காங்கன்னா நிச்சயமாக நல்ல நாகரிகத்தில் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போகும்போது வைகை நதி பக்கத்தில் ஓட்டிட்டதுனால நதி நாகரிகமும் நல்லா டெவலப் ஆகியிருந்திருக்கு. அதில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் பானைகளில் எழுத்து வடிவம் வரும்போது அப்போ எழுத்து வடிவம் வர்றதுனால தமிழக மொழி இன்னும் அதிகமாக பரவி இருக்கிறதுனால நான் பெருமைப்படுறேன். இன்னும் தோண்டும் போது நெக்ஸ்ட் இயரும் நமக்கு அல்லது கரண்ட் இயர்லேயும் அதிகமான பொருட்கள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கிடைக்கத்தான் நமக்கு தெரிய வரும். இந்த நிலத்தை மக்களுக்காக வெளிப்படுத்துறதுல நான் கொடுக்கறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தென் தமிழ்நாட்டின் அகழாய்வில் கிடைக்கும் வெள்ளை வண்ணம் தீட்டப்பட்ட மண்பாண்டங்களும், கொங்கு நாட்டு பகுதியில் மட்டும் கிடைத்த ரசட் கலவை பூசப்பட்ட மண்பாண்டங்களும் கீழடியில் நிறையவே கிடைத்துள்ளன. மண்பாண்டங்களில் ரசல் கலவையின் தாக்கத்தை பார்க்கும்போது கொங்கு பகுதியோடு தென் மாவட்டம் வாணிப தொடர்பில் இருந்துள்ள வரலாறும் தெளிவாகிறது. அதேபோல் வரலாற்றின் தொடக்க காலத்திய செங்கல் கட்டிடச் சான்றுகள் காண கிடைப்பது அரிது என்பார்கள் ஆய்வாளர்கள். கீழடியிலோ அதிக அளவில் செங்கல் கட்டிடங்கள் இருந்துள்ளது வியப்பின் உச்சம். இந்த கீழடியை வச்சுதான் தமிழர் நாகரிகம் 2600 வருடங்களுக்கு முன்பட்ட நாகரிகமாக ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அறிவியல் சார்ந்த ஆய்வுகள் மூலமாக உறுதிப்படப்பட்டுள்ளது. இந்த 6ஆம் கட்ட அகழ்வாய்வை நான் எப்படி பார்க்குறேன்னா, கீழடி வாசியாக நான் எப்படி பார்க்குறேன்னா, நம்ம ஒரு சங்ககால நகரத்தை நோக்கி நம்ம இப்போ பயணிச்சுட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு வர பார்வையாளர்களோட பார்வையில் நான் என்னோடய கீழடி எப்படி பார்க்கணும்னு தான் விரும்புகிறேன். ஸோ அதுக்கு போன 5ஆம் கட்ட அகழ்வாய்விலே லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்போ எல்லாருமே பார்த்ததோட தாக்கம் எங்களுக்கு நாங்கள் உணர்ந்தோம். ஸோ இந்த வருட அகழ்வாய்வில் ஒரு ஊராட்சி இயங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஊராட்சியின் பிரதிநிதியாக நான் வர பார்வையாளர்களோட கண்ணோட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற கீழடி ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பான கீழடியாக இருக்கணும்ன்றதுக்கு விரும்புகிறேன். சங்க காலத்தில் வைகை நதியின் வலதுபுற கரையில் பண்டைய வணிகத்துக்கான பெருவழிப்பாதை இருந்துள்ளது. அழகன் குளத்தில் நடந்த அகழாய்வில் பண்டைய ரோமானிய உயர் ரக ரவுலட் அரிட்டைன் மண்பாண்டங்கள் கிடைத்தது போல் கீழடி பள்ளிச்சந்தை புதூரிலும் வியப்புக்குரிய பல பொருட்கள் கிடைத்துள்ளது. அந்த வகையில் அழகன்குளம் துறைமுக பட்டினத்தையும் மதுரையையும் இணைக்கும் இடமாக கீழடி பள்ளிச்சந்தை புதூர் இருந்திருக்கலாம் என்றும் கருத முடிகிறது. மேலை நாடுகளுக்கு கப்பல் மார்க்கமாக கடலில் பயணம் மேற்கொண்ட வணிகர்கள் இந்த ஊர்ப்பாதை வழியை பயன்படுத்தி சென்றிருக்கலாம் என்பதை கிடைத்துள்ள தடயங்களும் சான்றுகளும் உறுதிப்படுத்துகின்றன. அந்த வகையில் இந்த இடம் வரலாற்று முக்கியத்துவம் பெறுகிறது. கீழடியை பொறுத்தவரை முதற்கட்ட ஆய்வில் கிடைத்ததை விட 2ஆம் கட்ட அகழாய்வில் 10க்கும் மேற்பட்ட சங்ககால கட்டிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இன்றைய ரப்பர் ஸ்டாம்ப் வடிவங்களான அன்றைய மக்கள் பயன்படுத்திய சுடுமண் முத்திரை கட்டைகள், எழுத்தாணிகள், அம்புகள், இரும்பு செம்பு ஆயுதங்கள், அரிய வகை அணிகலன்கள், தமிழ் உயிரெழுத்து 18 காட்சிப்படுத்தும் தமிழ் எழுத்து மண்பாண்ட ஓடுகள் என தொல்லியல் பொருட்கள் ஏராளமாக கிடைத்துள்ளன. இவங்க எடுத்துருக்கிற எக்ஸிபிஷன் எல்லாம் அப்படியே, அதாவது எப்படி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன் வைக்கணும்னா அது எப்படி இருந்துச்சோ அப்படி வைக்கணும். இங்கே ஒரு நகைக்கடையில் பொம்மை கழுத்து மாதிரி வச்சு அதில் நகையெல்லாம் கோத்து, இந்த அணிகளெல்லாம் கோத்து நெக்லஸ் மாரி போட்டால் இவங்க அப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? அது அப்படியே இருந்துச்சு. அது உலகம் முழுக்க வச்சுருக்காங்க, ஆர்கியாலஜி எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. போய் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க. எப்படி எடுத்தாலும் அப்படியே வச்சுருக்காங்க.
ஆர்கியாலஜி ஆக்டே என்ன சொல்லுது, நீ எப்படி எடுக்கிறியோ ப்ரிசர்வ் பண்ணுறியோ அப்படியே ப்ரிசர்வ் பண்ணு. கீழடியில் கண்டறியப்பட்டுள்ள கட்டிடங்கள் மூலம் சங்க காலத்தில் நகர நாகரிகம் இருந்ததற்கான அடிப்படையான அத்தனை ஆதாரங்களும் கிடைத்துள்ளன. தமிழகத்தில் இதுவரை நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் சுடுமண் முத்திரை கிடைத்தது இதுவே முதல் முறை என்பதையும் இங்கே நாம் சுட்டிக்காட்ட வேண்டியது அவசியமாகிறது. சிவகங்கையின் கீழடியில் நடக்கும் 6ஆம் கட்ட அகழாய்வு தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் காணொளி காட்சி வழியே 2020ஆம் ஆண்டின் பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக தொல்லியல் வரலாற்றில் முதன்முறையாக ஒரே அகழ்வாய்வு தளத்தில் 4 இடங்களில் அகழ்வாய்வு நடைபெறுவதும் இதுதான் முதல் முறை என்றும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது 6ஆம் ஆண்டு அகழாய்வு பணி என்பது கடந்த வாரம் தமிழக அரசு துவங்கி இருக்கிறது. இந்த 6ஆம் ஆண்டு அகழாய்வுடைய சிறப்பாக என்ன இருக்கிறது என்பதை நான் என்ன கருதுகிறேன் என்றால் 2 விஷயங்கள். ஒன்று இதுவரை தமிழகத்தில் அகழாய்வு நடத்துகிற பொழுது ஒரு குவி மையத்திலே தான் அகழாய்வை தமிழக தொல்லியல் துறை நடத்தி இருக்கிறது. முதல் முறையாக இந்த ஆண்டு நாம் தொடர்ச்சியாக சொல்லி வந்ததைப் போல கீழடியினுடைய அகழாய்வை 4 மையங்களிலே வைத்து அவர்கள் நடத்துகிறார்கள். குறிப்பாக கீழடி, கொந்தகை, மணலூர் மற்றும் அகரம் இந்த 4 கிராமத்திலே இப்பொழுது அகழாய்வை துவக்கியிருக்கிறார்கள். இது கீழடி அகழாய்வின் வரலாற்றில் ஒரு புதிய பரிமாணம். இந்திய தமிழக தொழில் துறை வரலாற்றிலும் ஒரு புதிய பரிமாணம். அதாவது இந்த இடத்திலே ஒரு நகரம் இருந்ததா, ஒரு தொழிற்கூடம் இருந்ததா, என்ன கட்டுமானம் இருந்தது என்பதை புரிந்து கொள்ள இது சார்ந்து மற்ற பக்கத்தில் இருக்கிற கிராமங்களிலும் நாம் அகழாய்வை செய்கிற பொழுதுதான் இதனுடைய முழுமையே நமக்கு வரும். எனவே இந்த ஆண்டு இதுவரை கிடைத்த விஷயத்தை விட புதிய பரிமாணம் கிடைக்கலாம், புதிய திருப்பங்கள் நிகழலாம் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ்நாடு தொல்லியல் துறை நடத்திய மேற்பரப்பு ஆய்வில் 120 ஏக்கர் நிலப்பரப்பில் தொல்லியல் சான்றுகள் இருப்பது முன்னரே உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய தொல்லியல் துறை நடத்திய 3ஆம் கட்ட அகழ்வாய்வு மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் துறை நடத்திய 2ஆம் கட்ட அகழாய்வு கீழடியில் மட்டுமே நடைபெற்றது. அந்த அகழாய்வில் சுமார் 20,000 பொருட்கள் எடுக்கப்பட்டது. 6ஆம் கட்டமாக 4 இடங்களில் நடைபெறும் அகழ்வாய்வில் இன்னும் பல ஆதாரங்களும் நாகரிகத்தின் ஆணிவேரும் பல கிடைக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கீழடி அகழாய்வில் கடந்த நாங்கள் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மேற்கொள்ளப்பட்ட அந்த குழியினுடைய அகழாய்வு குழியினுடைய ஆழம் 4.5 மீட்டர் வரைக்கும் நம்ம போயிருக்கிறோம், ஏறத்தாழ போயிருக்கோம். ஆனால் நம்ம அதில் கிடைக்கப்பட்ட அந்த கரிம பொருட்களுக்கு எடுத்து கரிமம் 3.5 மீட்டர் அளவில் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் கூடுதலாக நம்ம 3.5 மீட்டர்லேருந்து 4.5 மீட்டருக்குள்ளே அந்த கரிம பொருட்களோ அது கூடுதலாக தேவைப்படுகின்ற தொல்பொருட்கள் கிடைக்குமான்னு காலம் கண்டிப்பாக கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை நடத்தி வரும் இந்த 6ஆம் கட்ட அகழாய்வு என்பது விரிவான அகழாய்வாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. பண்டைய தமிழர்களின் வாழ்விட பகுதிகளை அறிய மணலூர் மற்றும் அகரத்திலும் தொழில்துறை சார்ந்த நுட்பங்களை அறிந்திட, கீழடியிலும் ஈமக்காடு எனப்படும் இடுகாடு பகுதிகளை அறிந்திட கொந்தகை பகுதிகளிலும் அகழாய்வு செய்யப்படுகிறது. ஈமக்காடு பகுதியில் கிடைக்கும் மனித எலும்புகளை DNA பரிசோதனைக்கு உட்படுத்தினால் பண்டைய தமிழர்கள் வாழ்ந்த காலத்தை அறிய வாய்ப்புகள் உள்ளது என்ற அடிப்படையில் அது குறித்த முன்னெடுப்பும் நடக்கிறது. இந்த ஆண்டு கொந்தகையிலே அகழாய்வை மேற்கொள்ள இருக்கிறார்கள். கொந்தகை என்பது கீழடி குடியிருப்பு, கீழடி நாகரிகத்தினுடைய இடுகாட்டு பகுதி, பரியல் கிரவுண்ட் இடுகாட்டு பகுதியில் இதுவரை கீழடியிலே இந்த 5 ஆண்டுகளும் அகழாய்வு நிகழவில்லை. முதல் முறையாக நிகழ்கிறது. இடுகாட்டிலே அகழாய்வு நிகழ்கிற பொழுது 2 விஷயங்கள் நமக்கு படும். ஒன்று, அந்த மக்களினுடைய சடங்குகள் என்ன இருந்தது என்பதை அதில் துல்லியமாக கிடைக்கும். 2வது, அங்கே கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கருதுவது மனித எலும்புக்கூடுகள் கிடைக்கிற பொழுது அது DNA ஆய்வுக்கு அனுப்பினால் நிச்சயமாக கீழடியிலே வாழ்ந்த மனிதனுடைய DNAவை வைத்து இன்றைக்கு உலக அளவில் விவாதிக்கப்படுகிற பேசுபொருளாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய புதிருக்கான பங்களிப்பை, விடை சார்ந்த பங்களிப்பை கீழடி வழங்கும். கீழடியானது இதுநாள் வரையில் அளித்த வரலாற்று பொக்கிஷங்களை விட தற்போது நடைபெறும் அகழ்வாய்வு வழியே நிறைய பொக்கிஷங்களை அளிக்கக்கூடும் என்ற நம்பிக்கை அனைத்து தரப்பிலும் துளிர்விடத் தொடங்கியுள்ளது. தமிழர்களின் நாகரிகம் கீழடியில் இருந்துதான் தொடங்கியது என்பது ஒரு கூற்றாக இருந்தாலும் கீழடி அகழ்வாய்வு முடிவின் அடிப்படையில் அந்த கூற்று உண்மையாகவும் வாய்ப்புகள் உள்ளது என்பதையே அடுத்தடுத்த நகர்வுகள் உணர்த்துகின்றது. கீழடி அகழ்வாய்வு மூலம் சுமார் 2600 ஆண்டுகள் முன்னர் வாழ்ந்த மக்கள் முழு எழுத்தறிவு பெற்றுள்ளதும், வேளாண் தொழிலின் ஒரு அங்கமான கால்நடை வளர்ப்பு போன்றவைகளில் சிறந்து விளங்கியதும் தெரிய வந்துள்ளது. 6ஆம் கட்ட அகழாய்வு நிறைவு பெற்ற பின்னர் மக்களின் வாழ்விட பகுதிகள் எந்த அளவிற்கு இருந்துள்ளது போன்ற தகவல்களும் தெரிய வரும் என்று நம்பலாம். இது ஏறத்தாழ 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகமாக இருந்திருக்கு. அது ஒரு நகர நாகரிகமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 2600 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் எழுத்தறிவு பெற்ற மக்களாக இருந்திருக்கிறாங்க. இதுதான் ஒரு அன்றைக்கு நம்ம
இந்த 5 கட்ட அகழாய்வுகளின் முடிவுகள் என்னென்னா, வைகை நதிக்கரையில் சங்ககால நகர நாகரிகமாக இருந்தது, தமிழர்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றதான் நம்ம அந்த முடிவாக இருந்திருக்குது. இது இந்த கீழடி பகுதி மட்டுமே நம்ம செய்து இருக்கின்ற சிறு அகழாய்வுகள் ஏறத்தாழ 120 ஏக்கர் பரப்பில் மிகப்பெரிய பரப்பளவில் உள்ள இந்த தொல்லியல் மேட்டில் அந்த கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வை இப்போ தற்போது நம்ம மேற்கொள்ளுகின்ற கொந்தகையன் பகுதியில் இருக்கின்ற ஈமக்காட்டு பகுதியில் அந்த அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் இறந்த பின்னர் அவங்களை புதைப்பதற்காக இப்போ இது ஈமக்காடுகளாக உள்ளன. இவற்றையும் ஒரு சேர நம்ம அகழாய்வு செய்து மேலே கொண்டு வரும்பொழுது அந்த தொய்குட பகுதி, இங்கே ஈமக்காட்டு பகுதி, இந்த இரண்டத்திற்கும் உள்ள அந்த மக்கள் வாழ்ந்த வாழ்விட பகுதி என்ற கருதப்படுகிற மணலூர் மற்றும் அகரம் பகுதியில் அகழாய்வு செய்த பிற்பாடு தான் இந்த மொத்த அந்த நிலப்பகுதியினுடைய இருந்த மக்களுடைய பண்பாட்டினும் கலாச்சாரத்தையும் ஒரு புரிதலாக ஏற்படுத்தணும். பண்டைய சோழ நாட்டின் சிறப்பு, சோழ நாட்டின் தலைநகர் காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பு, காவிரி பூம்பட்டினத்தின் செல்வ வளம், கரிகாலனின் வீரச் செயல்கள், மன்னனின் ஆட்சி காலத்தில் மக்களின் உன்னத நிலை, வாழ்க்கை முறை என பல சங்கதிகளை 301 அடிகளால் பாடலாக்கி கொடுத்திருக்கிறார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர். குறிப்பாக ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமும் கீழடிக்கு அப்புறமும் தமிழகத்தில் ஒரு மறுமலர்ச்சி என்னுடைய ஒரு இயக்கமாக கூட இளைஞர்கள் மத்தியில் இது போய்கிட்டு இருக்கு. இப்போ இது அதுக்கான ஒரு சரியான தருணம். அப்போ மக்கள் வர குறிப்பாக இளைஞர்கள் குழந்தைகள் நிறைய தெரிஞ்சுக்கணும். சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அறிவார்ந்த விஷயங்கள், சங்க இலக்கியம் கல்வி எவ்வளவு வலியுறுத்தி இருக்குது, அதாவது சங்க இலக்கியம் நம்பிக்கையை வலியுறுத்தி இருக்குது, மூட நம்பிக்கையை வலியுறுத்தவில்லை. இவைகளெல்லாம் நம் சமூகத்திற்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள். கீழடியின் அடுத்தடுத்த ஆய்வுகளில் சங்ககால தமிழர் அடையாளமாய் திகழும் 8 தொகை, 10 பாட்டு, 14 மேற்கணக்கு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு 100, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, 10 பாட்டு, திருமுருகாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம், 14 கீழ்கணக்கு, நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, களவழி 40, கார் 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை என்று பாடல்களுக்கு காரணமும் நாகரிகத்துக்கு அடையாளமும் கிடைக்கப் பெறலாம் என்று எதிர்பார்ப்பதில் உண்மையான ஒரு நியாயம் இருப்பதாக சொல்லிச் செல்லலாம். இத்தனை பெருமைகளை உள்ளடக்கி நிற்கும் சிவகங்கை மாவட்டத்தின் கீழடி என்கிற சிறு கிராமத்தின் பெயர் உலக தமிழர்கள் உச்சரிக்கும் மந்திர சொல்லாக மாறியுள்ளது. இனிவரும் காலங்களில் நடக்கும் ஒவ்வொரு அகழாய்வு முடிவும் பல அரிய தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கிற நாகரிக சுரங்கமாகவே நமக்கு அமைய போகிறது. அப்படிப்பட்ட கீழடியின் முழுமையான அகழாய்வு வரலாறு நமக்கு கிடைக்க நாம் இன்னும் 5 ஆண்டு காலம் காத்திருந்தே ஆக வேண்டும். உளவு பார்வை நிகழ்ச்சிக்காக ஒளிப்பதிவாளர் மனோஜ்குமாருடன் மதுரை மாநகர செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், சென்னை செய்தியாளர் ராணி கார்த்திக் மற்றும் நாப்பா சேதுராமன்.